இந்த புண்ணிய கிரந்தத்தை சிரவணம் பண்ணினா காராம்பசுவே 1 மணி காட்டா 100 கோதானம் பண்ணின புண்ணியம், 2 மணி காட்டா 200 கோதானம் பண்ணின புண்ணியம். கையில் ரேகை படிக்க தெரிஞ்சவனா இருந்து பிரஸ் பண்ணி நோட் புஸ்தகத்துல பார்த்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தேன்னா கட்ட ரேகையெல்லாம் அழிஞ்சிருக்கும். யாராருக்கு எது சனி தசையா இருந்தா அந்த சனி மேட்டில் போய் சனி கட்டு போயிருப்பான். சிலவனுக்கு சனி நீச்சனா இருப்பான், ஆயுஷ அபகரிப்பான், காலில் அடிபடும், முதியும், அஸ்தி போயிடும், இப்படி எல்லாம் இருக்கும். இந்த தோஷங்கள்லாம் விலகி போய் ராஜயோகமா ஆயிடும்னே. விலகிறது மட்டுமல்ல, ராஜயோகமா ஆயிடும். சனி தசை கட்ட தசையா இருந்தா புதன் கட்டு போயிருந்தானேனா தலைகீழ் அடிச்சு போடுவோம் குடும்பத்தை. அந்த தோஷங்கள்லாம் விலகம் விட்டாள். அதுவும் இந்த ஆடி மாசத்துல 6 கிரகம் சேர்றது ஷட்கிரக யோகம். ஆமா, அது என்ன பண்ணும்னா ராஜாக்களை முதற்கொண்டு எது வேணுமோ அதை பண்ணிவிடுங்கிறாள். தேசகிரகா கிரந்தி சமஸ்த பூபான், எத்தனையோ தேசங்களை சாப்பிட்டு விடுங்கிறாள். அப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் நம்ம எல்லாம் பாதிக்காம இருக்கணும், தேசங்களை பாதிக்காம இருக்கணும். மகாபாரத சிரவணம் பெரிய புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தத்தை வியாசர் எழுதி அதை வைசம்பாயனரும் தன் சிஷ்யருக்கு சொல்லி அவர் பரீட்சித்தினுடைய புள்ள ஜனமேஜருக்கு சொன்னாராம். ஜனமேஜருக்கு 18 விதமான ரோகம் வந்துட்டு சர்ப்பஹத்தி பண்ணி சர்ப்பயாகம் பண்ணி உடனே அதுக்கு பிராயஷ்சித்தம் என்னன்னா பாரத சிரவணம் உண்டாய். பாரதத்தால் சமஸ்த பாபம் போகும்னா கேட்க ஆரம்பிச்சார். அதே வைசம்பாயனாச்சாரியால் ஜனமேஜருக்கு சொன்னாள். அங்க சூத்தர் கேட்டு இருந்து அப்புறம் பின்னாடி எல்லாருக்கும் சொல்ல போனார். சூத்தர் அவர் 4வது வர்ணம் சூத்தர். அவ பரம்பரை புராணம் சொல்ற பரம்பரையா. ரோமஹர்ஷனருடைய பிள்ளைவர். அவ அப்பாவுக்கு ரோமஹர்ஷனர் பேரு மயில் சிலுக்க சொல்லுவாராம். பகவத் குணம் கண் கலங்கி சொல்லுவாராம். சுவாமியை பத்தி வர்ணிக்கிற போது ஹிருதயம் உருகி போயிடுமா. அதனால அந்த பரம்பரையில சொல்லி காக்கணும்னு மகான்கள்லாம் பிராமணாலாம் அக்னிஹோத்திரிகள்லாம் சூதரத்துல கேட்டிருக்காள். வட்டமான ஜாத்தியவர், பகவத் பக்தினால வசத்தி அவரிடத்துல கேட்டிருக்காள். வைசம்பாயனாச்சாரியால் ஜனமேஜருக்கு சொல்லி ஜனமேஜருக்கு அந்த ரோகங்கள்லாம் நிவர்த்தியாய் மகாட்சேமத்தை அடைஞ்சாளாம். புண்ணியமான சரித்திரம் இது. 60 லட்சம் ஸ்லோகம், 30 லட்சம். தேவலோகே பிரதிஷ்டிதம் பித்ரே பஞ்சதச ப்ரோக்தம் கந்தர்வேஷு சதுர்தசாயேகம் சதசஹஸ்ரம் தூ மானுஷே பிரதிஷ்டிதம். 30 லட்சம் ஸ்லோகம் தேவலோகத்துல இருக்கான். 15 லட்சம் பித்ருலோகத்துல இருக்கான் சந்திரமண்டலத்துல. 14 லட்சம் ஸ்லோகம் கந்தர்வலோகத்துல இருக்கான். 1 லட்சம் ஸ்லோகம் பூலோகத்துல இருக்கான். நல்ல வேலையா நம்ம ஊர்ல இப்படி பண்ண. அவர் வாட்டுக்கு 15 லட்சத்தை வச்சிருந்தாருன்னா இந்த ஆடி 18ஆம் பேர் அன்னைக்கு நதியில விட்டுருப்போம்னே. இந்த லட்சம் ஸ்லோகத்தையே படிச்சு உள்ள புகுந்து பார்க்க முடியல. அதுக்குள்ள விஷ்ணு சாஸ்திரநாமம், பகவத்கீதை, பீஷ்மஸ்தவராஜே எல்லாம் இருக்கு இதுக்குள்ளே. மகாபாரதத்துல இல்லாத விவர நீதி. விவர நீத்தினா குழந்தையில இருந்து ஒரு சன்னியாசி மட்டும் படிக்க வேண்டிய புஸ்தகம். ஏற்ற பிரச்சனம் ஏற்றம் கேட்கறதும் தர்மபுத்திர வாரி வாரி தர்மத்தை விடுறதும் இதெல்லாம் நடக்க போறது. இங்கே தொடர்ந்து நடக்க போறது. பெரிய புண்ணியம் இருக்கிறவாளுக்கு தான் இது கிடைக்கும். பாரத அஷ்டவனம் பாரதம் ரொம்ப புண்ணியம். அதுக்கு எல்லையே இல்லை. பாரதம்னா பாரவத்வாச்ச பாரதம்னா சர்வ தர்மமும் நிறைஞ்ச ஒரு பெரிய சுமை உள்ள புஸ்தகமா. அதனால அது பாரம்னு பேருட்டாள், பாரதம்னு பேருட்டாள். மகத்வாச்ச குருத்வாச்ச பாரவத்வாச்ச மகாபாரதம் உச்சதேன்னு பெரிய மகத்தான பாரம், தர்ம பாரம் இதுல சுமந்து கிடக்கு. அதால கேட்டு க்ஷேமம் உண்டுன்னு சொன்னது ஹிந்து மதம் தான். வேற ஒருத்தர் கண்டுபிடிக்கல. கண்ணால பார்த்தா புண்ணியம், காதால கேட்டா புண்ணியம், மனசுனால் நினைச்சா புண்ணியம், வாக்கால ராமான்னு சொன்னா புண்ணியம்னு சொன்ன மதம் ஹிந்து மதம். இந்து அம்மா வயத்துல பிறந்தா தான் இந்த புண்ணியத்தை தெரிஞ்சு கொள்ளலாம், இல்லவனா தெரிஞ்சு கொள்ள முடியாது. இப்படி சுலபமா ஜென்மாவை சபலமா ஆக்கிக்கிற ஒரு மதம் இந்து அம்மா வயத்துல பிறந்தா தான் புரியும்.